ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 CY25C0 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் இப்போவே சொல்கிற ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. 2 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் வந்திருக்கு. என்னால் 2 மார்க்ஸ் வேணால் கொஞ்சம் ஆவரேஜ் சொல்லலாம், ஏன்னா வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் 16 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை ஹார்ட்னஸ் நான் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். நானோ மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் வந்து பல்க் மெட்டீரியல் வந்து உங்களோட சீனியர்ஸ்க்கு அதாவது அரியர் கொஸ்டினாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் டிஃபர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் நம்ம லாஸ்ட் மினிட் கொடுத்த கொஸ்டின் தான். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் லாஸ்ட் மினிட் கொடுத்த கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா பேட்டரியோட காமன்ஸ் அது நீங்கள் ஜென்ரலாக எழுதுற மாதிரி இருந்திருக்கும். அதுபோல் அந்த கன்வென்ஷனல் பேட்டரி அண்ட் கண்டெம்பரரி பேட்டரியும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிருக்கலாம். 2 மார்க்ஸ் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்கல. 16 மார்க் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஈஸியான கொஸ்டின். வாட்டர் அதாவது முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்புறம் சால்ஜல் ப்ராசஸ் இவங்க அரியர் கொஸ்டின் இருந்துச்சு தான் அனாலிசிஸ் பண்ணி படிக்க சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து போனீங்கன்னா கஷ்டம். அதனால தான் நான் எல்லாமே அதாவது அனாலிசிஸ் போட்டிருப்பேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், லாஸ்ட் மினிட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் ஒரே சேனலில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இது வந்து நான் அப்படியே கொடுத்துருந்தேன். ஃபேக்டர்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. 14th தேவும் ஃபேக்டர்ஸ் தான். இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கொரோசன் கான்செப்டோட கேட்டிருக்காங்க. இதுவும் நான் கொடுத்த கான்செப்ட் தான். உங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அது போக உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஓவரால் அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.